ஹாய் உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்குங்க. இன்றைக்கி சமைக்க போனது சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு, அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா. இதிலே பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வரைச்சட்டியில் கொஞ்சம் வறுத்து அது சூட அரைச்சி மிக்சியில் அரைச்சிட்டு தான் அவ்வளோதான் அந்த மசாலா. அப்புறம் எப்படிலாம் செய்யணும், குக்கரில் செய்யணும். காரணம் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்கு, வேலை கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால ஈஸி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். தம் போடலாம் நினச்சது, சரி வேண்டாம் குக்கரில் பண்ணிக்கலாம்னு விட்டேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, அப்புறம் இந்த நெய் வீட்டில் தயார் பண்ண நெய் தான். பால் வாங்கின அந்த ஆடை எடுத்து வச்சு ஒட்டுக்க சேர்த்து வச்சு நெய் காய்ச்சினதான் இது ஒரிஜினல் நெய். வீட்டில் கடலில் வாங்கினதெல்லாம் வீட்டில் காய்ச்சினா ஹோம்மேட் நெய். அவ்வளோதான். கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒரே பட்டை போட்டு கொஞ்சம் பிரியாணி இலையும் போட்டேன். அப்புறம் பெரியப்பளம் போடணும். பெரிய வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் கொஞ்சம் 2-3 வெங்காயம். கறி கொஞ்சம் கம்மி தான், ஒரு வேலைக்கு சேர்ந்து கொஞ்சமாக கொஞ்சம் தான் எடுத்தது. கொஞ்சமாக பெரிய வெங்காயம், அவ்வளோதான். அதுவும் போட்டு நல்லா வதக்கணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகின மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் போட்டு நல்லா எப்படி ஒரு மாதிரி கலரு மங்கிய மாதிரி அதே மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான், கடையில் வாங்கல. பார்த்தாலே தெரியும், பார்த்து எப்படி பாரு. அது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போதும். அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா ஒரு கலக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போடணும். அதனால் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சொன்னல, அது வீட்டில் அரைச்சது தான். காரணம் அது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். கடையில் வாங்கினா ஒரு மாதிரி கருப்பாக ஒரு கருப்பு கலராக இருக்கும். இது பாரு எப்படி பாரு ஒரிஜினல். காரணம் கொஞ்சம் தேவையான அளவில் இஞ்சியும் பூண்டும் போட்டு லைட்டாக கல்லுப்பும் போட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சா அதே ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம். நல்லா காரணம் வெளியில் வாங்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. பார்த்தாலே தெரிஞ்சு பற்றியா. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்காம எடுத்து பூண்டெல்லாம் சொல்லி சிஞ்சில் எடுத்து அரைச்சி வைக்கணும். வேறு வீட்டில் என்ன வேலை இருக்குது. அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டேன். அவ்வளோதான். தக்காளி 2-3 தக்காளி தான் போட்டேன். 2-3 தக்காளி தான் போட்டது. கரெக்டாக ரொம்ப தக்காளி போட்டு தக்காளி சாப்பாடு ஆகிடும். அதனால் ஒரு 3 தக்காளிக்கு மேலே சின்ன 3 தக்காளி தான். அதுவும் போட்டு நல்லா வதக்கினேன். அதுவும் வதக்கிச்சு. இது என்ன ஒரு டெஸ்ட்டுன்னு சொன்னால், இதெல்லாம் செய்யும்போது கரண்டு போச்சு. அப்போ நமக்கு கரண்ட் போகும்போது எப்படி வீடியோ எடுக்க முடியுமா? ஏற செல்லு வேறு டம்மி செல்லு, இதில் வேறு வீடியோவும் தெளிவாக தெரியாது. அதனால் மசாலையெல்லாம் போட்டுட்டேன். காரணம் ரொம்ப நேரம் வதங்கி விட்டு என்ன பிள்ளைகளுக்கும் பசி வந்துச்சு. அதனால் இப்போ என்ன மசாலா போட்டுன்னு சொல்லுறேன். இன்னும் அரைச்சி வச்சுன்னு சொன்னல, பட்டை கிராம்பு அந்த மசாலா போட்டிருக்கிறேன். அப்புறம் பிரியாணி மசாலா போட்டிருக்கிறேன். அவ்வளோதான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னு சொன்னல, அது மட்டும்தான். கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்த அரைச்ச மசாலா மட்டும்தான். ஏற்கனவே காமிச்சல மிக்ஸி சின்ன ஜாலில் அரைச்சி வச்சேன். அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மசாலையும் பிரியாணி மசாலா மட்டும்தான் போட்டது. நீங்கள் தப்பாக நினச்சா. காரணம் கரண்டு போயிடுச்சு. கரண்டுக்கு பிடிக்கலையோ எதுக்கு பிடிக்கலையோ தெரியல. கரண்டு வேறு டக்குன்னு போச்சு. அதனால் போடும்போது அந்த வீடியோ எடுக்க முடியல நினச்சிட்டு அவ்வளோதான். வேறு மசாலான்னு போடல. அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகு, 3-4 பச்சை மிளகு காரக்கு தவிர்த்தது முழுசாக போடணும். அது முழுசாக போனால் நல்லாயிருக்கும். அது சாப்பிடாம அந்த பச்சை மிளகு எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமானதுனால கொஞ்சம் காரத்தில் வைக்குவேன். காரம் எந்த அளவுக்கு வேணும் அந்தளவுக்கு எண்ணெய்லாம். அவ்வளோதான். அதுவும் போட்டு நல்லா வதக்கணும். அது எண்ணெயில் வதக்க அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வரும். பார்த்து நெய் அந்த எண்ணெயெல்லாம் போட்டுடல, அதில் மசாலையில் போட்டு நல்லா தெளிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் இருக்காது அந்த மசாலா இதில். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் சிக்கன் ஒரே லெட் பீஸ் எப்போ 2 லெட் பீஸ் வாங்குவோம். 2 பேருக்கு 2 அடிதடி லெட் பீஸுக்கு அடிதடி ஆகும். இப்போ 2 வாங்கின கறி கம்மியாக எடுத்துக்கொண்டு ஒரு லெட் பீஸ் தான் கிடச்சிது. அதுக்கு மேலே கேட்க தருவேன். அதனால் வேண்டாம், சரி கறி வேணுமில்லன்னு சொல்லி ஒரு லெட் பீஸ் மட்டும் மாதிரி. இது எப்படி அடிதடி ஆகும் தெரியலன்ட்டு ஃபைட்டிங்காக இருக்கும். சரி எப்படி அக்கா தங்கச்சி ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டிய என்ன பண்ண முடியும், ஒரே லெட் பீஸு தான். அப்புறம் அதுவும் போட்டு நல்லா கலரி விட்டுறணும். அந்த மசாலா அந்த இதில் நல்லா கலரி நல்லா ஜாயின் பண்ணி விட்டுறணும். இல்லாமல் அந்த மசாலா எல்லாம் போய் கறியில் நல்லா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. சாப்பிடும்போ அந்த சாப்பாடும் கறியும் சாப்பிடும்போ டேஸ்ட் நல்ல மசாலா உள்ளே இறங்கணும். அந்த அளவுக்கு கலரி நல்லா கொஞ்சம் எப்படி கலரணும் அதே மாதிரி கலரி விட்டுறணும். அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய வேறு ஒன்றும் கிடையாதுல. கொஞ்சம் குக்கரில் கொஞ்சம் சிம்பிளாக போசில் தம் போட்டால் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான கொஞ்சம் கல் உப்பு போட்டேன். அவ்வளோ அதுவும் போட்டு நல்லா கலர்ந்து உப்பெல்லாம் போய் அந்த சிக்கனில் போனதான் அதோட சாப்பாடு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அல்லைங்க ரொம்ப சப்புன்னு இருக்குவாங்க. அவ்வளோதான்.
மசாலா எல்லாம் ரெடி ஆச்சு பாரு. நல்ல எண்ணெய் தெரிஞ்சு எனக்கு பார்த்தாலே தெரியுது பார்த்து எப்படி பாரு. இதில் கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் போட்டேன். தயிர் இல்லைங்கி லெமன் போடலாம். காரணம் எதுக்கு போடணும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் பிரியாணி மெயினாக தயிர் லெமனாக போடுறது. சாப்பாடு அரிசி உதிரி வரத்துக்கு தான் மெயினாக தயிரும் லெமனாக போடுவேன். ഞാൻ தயிர் தான் போட்டிருக்குது. உங்களுக்கு வேணால் லெமன் போடலாம். அவ்வளோதான். அதுவும் போட்டு நல்லா கிளறி விடணும். அப்போ தான் சாப்பாடு உதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு தெளிஞ்சு பார்த்துட்டு எண்ணெய் வரும். பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கு இல்லையா, இது கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கிரேவியே சாப்பிட்லான்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் அரிசி கழுவி வச்சுருக்கிறேன். நார்மல் அரிசி தான். அப்புறம்னா பாசுமதி ரைஸ் அந்த அரிசி ஒன்றும் எடுக்கலப்பா. சாதாரண வீட்டில் செய்யணும் சாதாரண அரிசி தான். நம்ம சாப்பாடு செய்யணும் வெறும் சாதாரண பொன்னி அரிசி தான். அந்த அரிசியும் போட்டு நல்லா கிளறி விட்டுருந்தேன். நல்லா அந்த மசாலா எல்லாம் கறி எல்லாம் சேர்ந்து நல்லா ஜாயின் பண்ணி நல்லா கிளறி விட்டுருக்கணும். அப்போ தான் அந்த அரிசிலையும் அந்த மசாலா போய் சேரலைங்க ஒரு மாதிரி வெள்ளையாக திட்டாக இருக்கும். அதனால நல்லா வரும். எப்படி இதே மாதிரி கிளறி விட்டுருக்கணும். கலரை விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ பிடிக்கிறது ஒரு இது ஒரு சைடு செல்லி ஒரு வெயில் கலரு. அதனால கொஞ்சம் அங்கே இங்கே கோணமாக தெரியும்னு நினச்சிடாதான். காரணம் நமக்கு செல் நம்ம கையில் தான் வைக்கணும். இந்த கை செல்லு இந்த கையில் கரண்டி அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ண முடியும், வீடியோ எடுத்தால் இப்படி தான் ஆகுவேன். அப்புறம் அதெல்லாம் செட் பண்ணி அதெல்லாம் ஜாயின் பண்ணி அந்த அரிசியில் அங்கேயும் கிடக்கணும் எல்லாம் கலர் ஒரு அந்த கிரேவி போய் இப்போ அந்த அரிசியிலே ஒட்டணும். அதுக்கப்புறம் ஒட்டிச்சு கொஞ்சம் தேவையான தண்ணி. நான் அளவுன்னு கிடையாது எனக்கு, நான் அளக்க மாட்டேன். எப்படி ஒரு அளவு தான் எனக்கு தெரியும். சாப்பாடு இந்த அளவுக்கு அது மேலே கொஞ்சம் வரும். அது மேலே தண்ணி ஊற்றிடுவேன். அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருணும். நல்லா கொதிக்க சேஷம் புதினா போடணும். புதினா கொதிக்கும்போது தான் போடணும். காரணம் அதுக்கு முன்னாடி போட்டால் கொஞ்சம் அந்த வாசம் வராது. அதுபோல் சாப்பாடு எல்லாம் தாளித்து விட்டு நல்லா ஒரு தண்ணி கொதிக்கும்போது புதினா போடணும். கழுவி வச்ச புதினா கொஞ்சம் அதுக்கு மேலே போடணும். புதினா போட்டு கலரை வச்சு புதினா கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க விடணும். அந்த புதினா ஸ்மெல்லு உள்ளே போகணும். அவ்வளோதான். நல்லா பாரு எப்படி கொதிக்குன்னு பாரு. நல்லா தெளிக்கணும். அப்போ தான் அந்த வாசம் பிரியாணி மசாலா நெய் இந்த வாசலாம் கம்முன்னு இருக்கும். எனக்கே நல்லா வருதுங்க சொன்னால் உண்மையான விஷயம். நல்லா வாசம் வருது. அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபைன் டச்சப் நெய் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிடணும். அவ்வளோதான். நெய் வேணால் போடலாம். எனக்கு நெய் பிடிக்கும். கொஞ்சம் பிரியாணிக்கு நெய் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மூடி வச்சு உசில் விட்டு வச்சா பார்த்தியா சாப்பாடு ரெடி ஆச்சு. சிக்கன் பிரியாணி ரெடி. கலரி பார்க்கலாமா? வர எப்படி வர பார்க்கறதுக்கே நல்லா தான் இருக்குது. உண்மையே நல்லா தான் இருக்குது. நான் பொய் சொல்லல, உண்மையே நல்லா தான் இருக்குது. நீங்கள் எப்பொழுது நல்லா இருக்குது பாரு அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் உதிரியே வந்துச்சு. பற்றி தயிரெல்லாம் ஊற்றி எப்படி ஊற்றிடுது. ஃபஸ்ட்டு சாப்பாடு போடலாம். அது ஃபஸ்ட்டு ஊறுகாய் வச்சேன். மாங்காய் ஊறுகாய் இது என் சிஸ்டர் கொண்டு வந்த ஊறுகாய். சிஸ்டர் அங்கேருந்து கொண்டு வந்த ஊறுகாய். அதுக்கப்புறம் தயிர் நல்லா கிட்டியாக தயிர்க்குள்ளே பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா தக்காளி போட்டிருக்கிறேன். முட்டை பிற ஓடிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பாடு ஓம்ப சின்ன பாப்பா லெட் பீஸ் எங்கேம்மான்னு கேட்டிருக்கிறேன். அதனால் அதே சாப்பாடு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே சாப்பாடு போடும்போதே தெரியுது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு. பார்த்துட்டியா? உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. பாப்பா சொன்னதில்ல, பாப்பாவுக்கு எப்பவும் பிரியாணி பிடிக்கும் 2 பேருக்கு. அவ்வளோதான். சாப்பிடுறது ரெடி ஆகலாமா? ஓகே, அவ்வளோதான் உறவுகள். இன்றைக்கி எங்களோட வீட்டில் சிக்கன் பிரியாணி சின்ன பாப்பா. எப்படி இருக்க? சூப்பராக்கா. வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் வாங்க. பாய் பாய் பாய். நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்கா? ஓகே பாய்.